ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மின்சாரம் என்றால் சாக்கடிப்பது சகஜம் என்று சாக்கு போக்காக பேச இடிதாங்கி ஒன்றும் பியூஸ் போன குண்டு பல்ப் இல்லை. சூரியனுக்கே வார விடுமுறை கொடுக்கும் வல்லமை இடிதாங்கிக்குத்தான் உண்டு என்று வெளிச்ச விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். பார்ப்பதற்கு டியூப்லைட் சைஸுக்கு ஒல்லியாக நின்றாலும் வெளிச்சம் காட்டுவதில் டியூப்லைட் இல்லை என்று என் அடியொற்றிகள் அலறுகிறார்கள். இருட்டுக்கு சுருட்டு கொடுக்கும் சூத்திரதாரி என்று சூடம் ஏற்றுகிறார்கள். இடிதாங்கி ஒரு மின் மிகைந்த மின்மினி, இது அனலா புனலா அணுவா என்று லாந்தர் விளக்கை கொண்டு பற்ற வைத்துக் கொண்டு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இடிதாங்கி சிம்பிளாக இருக்கும் சிம்னி விளக்கு, அரிப்பெடுத்தால் அரிக்கேன் விளக்கு, கலங்கினால் கலங்கரை விளக்கு, சீறினால் சீரியல் விளக்கு, மொத்தத்தில் நட்டுக்கிட்டு நிற்கும் தெரு விளக்கு என்று புகழ் பாடுகிறார்கள். அதனால் தான் மாலை நேரங்களில் மேடைகளில் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு உசுப்பேற்றிக் கொண்டிருக்கிறார். இடிதாங்கியின் மேடை முழக்கும் மேடையை தாண்டி அனைத்து இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விட்டு விட்டு எரிந்து கொண்டிருக்கிறதை என் அருமை தொண்டர்கள் முதல் குண்டர்கள் வரையும் அறிந்து வைத்திருக்கிறார். எடிசன் இடிதாங்கியை பார்த்திருந்தால் மின்சாரத்தை விட பல மடங்கு வீரியம் மிகுந்த இடிதாங்கியை கண்டுபிடித்திருப்பார் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அத்தோடு எடிசன் என்ற தன் பெயரை இடிசன் என்று மாற்றி இருப்பான். அப்படி ஒரு பவரை ப்ரொடியூஸ் பண்ணுவதை பார்த்து கூடங்குளமே கும்பிடு போடுகிறது. இன்றைக்கு இடிதாங்கி எத்தனை வாட்ஸ் பவரை உற்பத்தி பண்ணுகிறான் என்று வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். எத்தனை மெகாவாட் என்பதை காலம் தீர்மானிக்கும். அத்தனை மெகாவாட்டுகளை உற்பத்தி செய்தாலும் அதை இந்த உலகத்துக்கு கம்பிகள் இல்லாமல் கடத்தி கொண்டு வான் கம்பிகளுக்கு பதிலாக என் கட்சி டம்மிகள் கரண்டை கடத்தி கொண்டு போவார்கள். எனது டம்மிகள் சாக்கடிக்காத ஆற்றலை சவ்வூடு பரவல் மூலமாக பெற்று சகல ஜனங்களுக்கும் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கம்பி இல்லாமல் கரண்டை கடத்துவதால் தான் இடிதாங்கியால் சாக்கடித்து சாவை தழுவி கொண்டார்கள் என்று இதுவரைக்கும் புகார் வரவில்லை. ஆனால் கம்பி மீது கரண்டை கடத்துபவர்கள் கரண்டை கட் பண்ணி அனுப்பிவிட்டு கம்பியை நீட்டத்தான் செய்யும். மின்வெட்டு ஏற்படுவதை போல கம்பியும் தன்னைத்தானே கட் பண்ணத்தான் செய்யும். ஆக கம்பியை பழுது பார்க்காவிட்டால் கம்பி கரண்ட் அம்பையராக மாறிவிடும். மழை பொழிந்தால் காலுக்கு கீழே இருப்பது கால்வாயா அல்லது மின் கம்பியா என்று பதட்டப்படும் அளவுக்கு மின் கம்பங்கள் மிரட்டும் கம்பங்களாக காட்சியளிக்கின்றன. வெளிச்சத்தை கக்கும் மின்சாரம் சிலரது வாழ்க்கையில் இருட்டை பற்ற வைத்துக் கொண்டிருக்கின்றன. இடிதாங்கி மின் மிகையாய் இருந்திருப்பானே தவிர மக்களின் பகையாய் மாறியது இல்லை. மின் கம்பிகள் அருந்து விழுவது மழைக்கால சம்பிரதாயமாக இருக்கலாம். ஆனால் கம்பி பிரேக் ஆகி பிரேக்கிங் நியூஸில் ஷாக்கிங் கொடுப்பதை இடிதாங்கி ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டான் என்று கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி.